Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. இல்லை இது எல்லாரும் சொல்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கிறாரு, சொத்துக்களை எழுதுறாரு. சொத்துக்கள் எழுந்தது உண்மைதான். ஆனால் ரோட்டில் நிற்கிறாரு, வீடு வாசல் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லை. சத்தியன் சின்ன வயசு தான். நாளைக்கு கூட மறுபடியும் சினிமா வாய்ப்புகள் வரலாம். அந்த வாய்ப்புகள் மூலமாக அவர் தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சம்பாரிச்சிட்டு கூட மறுபடியும் போய் வாங்கலாம். இங்கே கேரக்டரில் இழக்கக்கூடாது. சொத்துக்களை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம். ஆனால் நம்மளுடைய கேரக்டர் மட்டும் கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். அதனாலதான் கௌசல்யா மேமோட கெரியரே போயிடுச்சுன்றாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அந்த மாதிரி அப்படி நான் சும்மாங்க. அதெல்லாம் அவரு மட்டும் நான் கேட்டேன். இப்போ இருக்கிற ஹீரோக்கெல்லாம் பெரிய மன்மோத குஞ்சுங்களா அவனுங்க? இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் நான் கேட்குறேன். சத்தியனா அவருக்குன்னே அவர் சராசரியான பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர். இதை விட ஒன்றுமே இல்லாதவங்களாம் பெரிய ஸ்டாராக உட்காந்துருக்காங்களே. அழகுன்றது யார் ஸ்கேல் பண்ணுறது? இந்த படத்தில் நீங்கள் சார் நீங்கள் ஒரு நாய் சார் நீங்கள் அப்படி சொன்னால் உடனே முட்டி போட்டு அந்த நாய் என்ன பண்ணுறதோ அதை பண்ணணும். அதுதான் நடிகன்னா. அதுதான் அந்த நடிப்பை. அந்த நடிப்பை பார்த்து பார்த்தீங்கன்னா பிரமிக்கணும், அவ்வளோதான். ஃபைன் டைம் சினிமாஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் சத்யன் அவர்கள் அதாவது அவரோட பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் வீட்டில் இருந்து படம் நடிக்கிறதுக்காக படத்திலலாம் நடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அந்த படங்கள் பெரிய அளவுக்கு ஓடலை. அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள் எல்லாமே நடிச்சிருந்தாரு, வேட்டைக்காரன் மற்ற படங்கள் எல்லாமே. ஸோ இப்போ அவர் வீடு எல்லாத்தையுமே வித்துட்டு இப்போ சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கே சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது எல்லாரும் சொல்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கிறாரு, சொத்துக்களை எழுதுறாரு. சொத்துக்கள் எழுந்தது உண்மைதான். ஆனால் ரோட்டில் நிற்கிறாரு, வீடு வாசல் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லை. ஊரில் இருக்கிற ஜமீன் சொத்துக்கள், அவர் ஜமீன் பரம்பரைன்னு சொல்கிறாங்க. ஊரில் உள்ள பல 500 ஏக்கருக்கு மேலே சொத்து இருக்குன்றாங்க. ஆனால் அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன். அந்த மாதம்பட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நான் அந்த பக்கம் காருண்யா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே நான் போயிருக்கிறேன். ஒரு அட்மிஷனுக்காக போயிருக்கிறேன். அப்போது பார்த்துருக்குறேன். அந்த ஊர் மாதம்பட்டின்ற அந்த ஊர் வரும், கிராஸ் ஆகும். நல்ல இயற்கை சூழ்ந்த இடம். அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு அருவி கூட வரும். சிறுவாணியே ஏதோ ஒரு அருவி வரும், சிங்கிளாக ஒரு அருவி. அந்த அருவியில் போய் குடிக்கிறதுனா குளிக்கலாம். அது தாண்டி போகும். அவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடம் அது. நான் பார்த்துருக்கேன். ஒரு முறைக்கு 2 முறை நான் போயிருக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே இவருக்கு ஒரு 500 ஏக்கர்னால் உண்மையிலே எனக்கே ரொம்ப இதுவாச்சு. அடேங்கப்பா, 500 ஏக்கர்னால் அது சாதாரணமாக 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தாலே போதும். அதுக்குன்னா ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. 500 ஏக்கர் 50 ஏக்கர்ல அவங்க வீடே இருந்திருக்கு. அதுதான் ஜமீன் பரம்பரை இருக்குது. சினிமா மோகம், சினிமா ஆசையில் இவங்க சொத்துக்களை எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவர் சொந்த படமாக எடுத்துகிற முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க. சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர் மாதம்பட்டி சிவகுமார் இருந்தது. ஒரு ஃபெமிலியான பேர் தான். அவருடைய மகன்றது நமக்கு தெரியும். சத்யராஜ் அவங்களாம் ஒரே ஃபேமிலி தான். இவங்கெல்லாம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர். அதுக்கப்புறம் படம் தயாரிக்கலாம்னு சொல்லி போயிருக்காரு. சினிமா வெகு சிலரை ரொம்ப உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு. ஆனால் பல பேரை அழித்து காலி பண்ணியிருக்கு. வாழ்க்கையை இழந்தவங்களாம் இருக்கிறாங்க. சினிமானால் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இல்லாதெல்லாம் அழிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சிலரை மட்டும் ரொம்ப உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு. நீ சொன்ன உடனே உங்களுக்கு ரஜினிகாந்த் ஞாபகம் வருது இல்லை? சினிமா நல்லா இருந்த டிக்கெட்டெல்லாம் கீழ்ச்சி கொடுத்தவர் யார்? ரஜினி இல்லையா? நல்லா இருக்க டிக்கெட்லாம் கீழ்ச்சி கொடுத்தவர் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன கீழ்ச்சன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். அவர் என்ன சொல்லியிருப்பார்? நான் டிக்கெட்டை கீழ்ச்சன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன கீழ்ச்சா இருந்ததை பார்க்குறோம்ல. 75 வயசில் 172 படம் இல்லையா? அதுதான் அங்கே உழைப்பு திறமையோடு சேர்ந்து லக்கு இருக்குது. அவருக்கு அப்படி ஆகிட்டார். அந்த மாதிரி இவருக்கு லக்கு இல்லை தம்பிக்கு. இருக்கிற சொத்தையும் எழுந்திருக்கிறாங்க. இருக்கிற சொத்தை காப்பாற்றிருந்தாலே போதும்னு வச்சுங்களேன். எழுந்துட்டா. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவகுமார் சொல்லியிருந்தார், நடிகர் சிவகுமார். அவர் ஒன்றும் ரோட்லலாம் இல்லை. இங்கேயோ சில சொத்துக்கள் வாங்கினோம். மெட்ராஸ்லேயே ஒரு வீடு வாங்கிட்டு இருந்திருக்கலாம் அவரால். பட் அந்த ஊருக்கு போகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 500 ஏக்கர் சொத்து விற்றுட்டு போயிருக்காங்க இல்லையா? விற்றுட்டு போது அந்த இடத்த போய் பார்க்கும்போது நமக்கு ஏக்கமாக இருக்கும். அதனால் ஆனால் சொல்ல முடியாதுப்பா. நாளைக்கே கூட இங்கே சில பேர் திடீர்னு மீண்டும் கூட ஒரு படத்தில் நடிக்கலாம். ஏதாவது படங்கள் ஹிட் ஆகலாம். இல்லை வேறு ஏதோ ஒரு கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டரோ இல்லை ஒரு அப்பா கேரக்டர், இந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர்னா தொடர்ச்சியாக ஒரு 100-200 படம் நடிச்சாருன்னு வச்சுங்களேன்.
மீண்டும் கூட அந்த இழந்த சொத்தை மீட்டு எடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். நம்மளுடைய அவ்வளோதான் லைஃப்லாம் சொல்கிறோம். ஏன்னா சின்ன வயசு தானே அவர் தம்பி, இவருக்கு வந்து சத்யன் வந்து சின்ன வயசு தான். நாளைக்கோட மறுபடியும் சினிமா வாய்ப்புகள் வரலாம். அந்த வாய்ப்புகள் மூலமாக அவர் வந்து தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சம்பாரிச்சிட்டு கூட மறுபடியும் போய் வாங்கலாம். இங்கே கேரக்டரில் இழக்கக்கூடாது. சொத்துக்களை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், ஆனால் நம்மளுடைய கேரக்டர் மட்டும் வந்து கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். பணம் போயிடுச்சுன்னா பணம் சம்பாரிச்சிக்கலாம், சொத்துக்களை மீட்டு எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன் கை கால் உடஞ்சா கூட ஒரு கட்டக்கை வச்சுக்கலாம். கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இவன் மோசமானவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த பேரை அதுக்கப்புறம் அந்த நல்ல பேர் எடுக்கவே முடியாது. நீங்கள் சொல்லலாம் இல்லை இப்போலாம் நான் ரொம்ப நல்லவன் ஆகிட்டேன்னு, அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் கேரக்டர் வந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தம்பி பற்றி ஒரு சத்யனை பற்றி எதுவுமே நெகட்டிவான பார்வை எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா சில நேரங்களில் இவங்கெல்லாம் ஆர்வ கோளாறில் கேரக்டரில் சூஸ் பண்ணி நடிக்காமல் எந்த கேரக்டரோட அந்த சங்கர் வந்து அந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நண்பர்கள் படத்தில் அந்த கேரக்டர் வந்து அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி கிட்டத்தட்ட நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி. இது முக்கியமான கேரக்டர் தான் அது. அந்த கேரக்டரில் வந்து ஒரு வேளை நடிச்சதுனால கூட அவருக்கு அடுத்தது வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து நல்லா நடிச்சிருப்பார் அண்ணா. பட் அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் சத்யனுக்கு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இனியவளேன்னு ஏதோ ஒரு படம், அந்த படமும் சரியாக போகலை. பட் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் கௌசல்யா மேமோட கெரியரே போயிடுச்சுன்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அந்தம்மா அப்படி அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு மட்டும் நான் கேட்டேன், இப்போ இருக்கிற ஹீரோக்கெல்லாம் பெரிய மன்மோத குஞ்சுங்களா அவனுங்க? இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் நான் கேட்குறேன். சத்யனா அவருக்குன்னே அவர் வந்து சராசரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகர். இதை விட ஒன்றுமே இல்லாதவங்களாம் பெரிய ஸ்டாராக உட்காந்துருக்காங்களே. அழகுன்றது யார் ஸ்கேல் பண்ணுறது? அழகு இல்லை வந்து கேட்டால் கதாநாயகனுக்குரிய அந்த இது இருக்குல்ல, ஸ்கேல் இருக்குல்ல, அந்த அளவுகோல், அது யார் முடிவு பண்ணுறது? அப்படி பார்த்தா வந்து பல நடிகர்களை காட்டுவேன் நான். தெலுங்குல காட்டுறேன், இல்லை தமிழே கூட காட்டுறேன். அவங்களுக்கு என்ன நீங்கள் சத்யனோட கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் நான் ஏதோ பூஸ்ட் பண்ண பேசலாம். சத்யனை யார் நான் பார்த்தது கூட கிடையாது, படத்தில் பார்த்துருக்குறேன், அவ்வளோதான். சத்யனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குறை? ஒரு ஹீரோவுக்குள்ள என்ன அவருக்கு என்ன மைனஸ் ஆயிடுச்சு? இங்கே எல்லாமே பார்க்கும்போது பிடிக்காது, அப்புறம் பார்க்க பிடிக்கும். இதே அந்த படம் ஒரு ஹிட் ஆகிடுச்சுன்னா சொல்லியிருப்பாங்களா? படம் ஃபெயிலியர் தான் சொல்கிறீங்க. வேட்டைக்காரனில் ரொம்ப நல்ல கேரக்டர். வேட்டைக்காரனில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். அத்தனை பேருடைய அனுதாபத்தையும் அப்படியே கொள்ளடிக்கிற மாதிரி கேரக்டரில் வந்து அது மாதிரி சூஸ் பண்ணி நடிச்சிருக்கணும். இவங்க வந்து ஹீரோன்னு வர்றாங்க, ஹீரோ வர்றேன்னா அதுக்கப்புறம் அப்படியே சோர்ந்து போய் முடங்கிடுறாங்க. கிடைக்கிற கேரக்டரில் வந்து நடித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தானமாக வந்தார் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் வரும்போது ஹீரோவாக வந்தார். பிரகாஷ்ராஜ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்திபன் படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தார். பார்த்திபன் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், புள்ளக்குட்டிக்காரனே ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். அதில் வந்து வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா வாகை சந்திரசேகர் தான் வில்லன். அவர் எச்சியை துப்புவார். அப்போ அது ஒரு கிண்ணத்தில் வாங்குற மாதிரி ஒரு கேரக்டர். யார் இவர் வந்து பிரகாஷ் வந்து ஒரு எடுபடி மாதிரி, வில்லனுக்கு எடுபடி மாதிரி. அப்போ வாயை வந்து வெத்தலை பாக்கு போட்டு துப்புவார். அந்த துப்பத்தை வந்து கிட்ட கிண்ணத்தில் பிடிக்கிற மாதிரி துப்பும் போது, ஒரு வேகமாக துப்பும் போது முகத்தில் போடுற மாதிரி காட்டுவாங்க. யார் முகத்தில்? பிரகாஷ்ராஜ் முகத்தில் போடுற மாதிரி காட்டுவாங்க. நடிச்சார்ல. ஸோ இமேஜ் பார்க்காத நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு வேளை இமேஜ் பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியல, தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. கொடுக்குற கேரக்டராக வந்து வேட்டைக்காரன் நடித்தாமல் அது மாதிரி ஒரு 10 படங்களை நடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கும் பிஸி ஆக்டராக அவர் கொடுக்குற கேரக்டரில் இந்த கேரக்டர் நடித்தா என்ன? இப்போ உங்களுக்கு தெரியுமா வந்து சம வயது உள்ள நடிகர்கள்லாம் வந்து அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. தியாகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம வயது உள்ள நடிகர் தான், அவருக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறார் தியாகு. இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்க. கதாபாத்திரங்கள் தான் முக்கியம். கதாபாத்திரம் என்ன, நீங்கள் நாயாக நடிக்கணும்னு சொன்னால் கூட நடிக்கிறது ரெடி ஆகிடும். அப்படி தான் நடிகர்னா அப்படி தான். இந்த படத்தில் நீங்கள் வந்து சார் நீங்கள் ஒரு நாய் சார் நீங்கள் அப்படி சொன்னால் உடனே முட்டி போட்டு அந்த நாய் என்ன பண்ணுதோ அதை பண்ணணும். அதுதான் நடிகர்னா அதுதான். அந்த நடிப்பை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கெல்லாம் வந்து நடிக்கணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நிஜமாக நடிக்கணும்னு ஆசை எனக்கு கிடையாது. ஆனால் உண்மையிலே எனக்கு ஆசை எப்போ வந்துன்னு கேட்டிங்கன்னா வந்து ராதாரவி அண்ணன் வந்து இதில் நடிச்சிருப்பார், பிசாசு படத்தில் நடிச்சிருப்பார், அந்த அப்பா கேரக்டர். அது வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து எனக்கு 2 மகள்கள். அந்த ஒரு கேரக்டர் வந்து அப்பா கேரக்டரில் அவர் நடிப்பார். அப்பா தான், அதாவது மகள் தான் வந்து அந்த படத்தில் பிசாசு.
அது ரொம்ப எனக்கு மனசை பாதிக்கிற மாதிரி அந்த ஒரு அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப அவர் நடிப்பை பார்த்து தான் எனக்கு நடிக்கணுன்ற ஆசையே வந்தது. நம்ம கூட நடிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு எண்ணம் வந்தது. அதுக்காக வாய்ப்பு தெரியுங்க நான் போகல. பட் நடிக்கணுன்ற அந்த ஆசை வந்து கேட்டால் அந்த கேரக்டர் பார்த்த உடனே எவ்வளோ பேர் அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்பா கேரக்டரில். ரங்காராவிலேருந்து எவ்வளோ பேர் வந்து நடிச்சிருக்காங்க அப்பா கேரக்டர். அது ராதாரவி அந்த கேரக்டர் நடிப்பார்ல அந்த மகளுக்காக, அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அற்புதமான நடிப்பு. வந்து சார் நம்ம கூட நடிக்கலாம் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என் சின்ன பொண்ணுகிட்ட விளையாடுவேன். அது மாதிரி வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில நேரத்தில் ஜோக் அடிக்கிறது தான் சமயத்தில். எப்போவுமே எனக்கு பிபி டேப்லெட் வந்து என் டாக்டர் தான் கொண்டு வந்து கொடுப்பா தூங்கும்போது. எனக்கு இந்த சர்க்கார் படம் ஞாபகமே வருதுமா, நீ டேப்லெட் அப்படி வச்சுட்டு போயிடுமான்னுவேன். டேபிள் அப்படி டேப்லெட் வச்சுட்டு போயிடு, அந்த டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்கும்போது எனக்கு சர்க்கார் படம் ஞாபகம் வருது அப்படின்னு. ஏன்னா பழக்கிற பையன் வந்து கேட்டால் வந்து டேப்லெட் கூட வந்து கொடுப்பாங்க வரலட்சுமி அப்படி சொல்லுவாங்க. உடனே வந்து என்னை அடிச்சுட்டு போவான். ஸோ அந்த மாதிரி வந்து சில கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி அதில் வந்து பிசாசு படத்தில் என்ன ராதாரவி அண்ணா அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். அதை பார்க்கும்போது அது மாதிரி சத்யன்லாம் வந்து ஃப்யூச்சர் இன்னும் இருக்குமா? அவங்களாம் வந்து ஃபீல்ட் அவுட்லாம் கிடையாது. இப்போ வேணால் படம் இல்லாமல் இருக்கலாம். அவருக்கு ஏதாவது ஒரு படத்தில் வந்து அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் அவர் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ச்சியாக அவர் வரும். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி தான். எல்லாரும் ஓடிட்டே தான் இருக்கிறாங்க, யாரும் நிற்கவே இல்லை. அது சினிமாவை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு சினிமாவை தவிர்த்துட்டு எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த சினிமா கனவோட சினிமா ஏக்கத்தோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கோடம்பாக்கத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வாய்ப்புகள் வரும்போது பிரகாசமாகிடுவாங்க. அப்படி தான் நம்ம. அதே மாதிரி சத்தியனும் அப்படி தான். அதனால் ஒருத்தர் நடு ரோட்டில் நிற்கிறாருன்றான், ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாருன்றான், ஒருத்தர் சொத்து போயிடுச்சுன்றான். அது பண்ண அவரே அதை பற்றி கவலைப்படலை. இன்றைக்கி தான் யாரோ ஒருத்தர் அது வந்து எடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்றைக்கோ ஒரு விற்று இருக்கலாம். அவருக்குள்ள பிரச்சனைகளை வந்து கடன்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக கூட இருக்கலாம். அவர் நிறைய கடன் ஆகிட்டு இருக்கலாம், அதுக்காக கூட விற்று இருக்கலாம். இப்போ வந்து நிம்மதியாக கூட அவர் இருக்கலாம். இல்லை விற்று ஏதோ பேங்க்கில் போட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த வருவாயை வச்சு கூட அவர் சாப்பிட்டு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து பெருசாக பேசுறத விட சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. சரி, நாளைக்கு கூட மறுபடியும் ஏதோ ஒரு படத்தை நடித்து பெரிய பிரகாஷ் ராஜ்லாம் அவங்க கேட்டால் என்ன ஹீரோ வந்தார், குணச்சித்திர விடங்கள் தான். அதுமாதிரி பலரும் வந்து கேட்டால் வந்து வாய்ப்பு வந்தால் வந்து மேலே வர போகிறாங்க. இது எதுக்கு வந்து கேட்டால் அவர் ஜமீன் அவருடைய சொத்தெல்லாம் இழந்துட்டார், ரோட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது சிவகுமார் சரியான நேரத்தில் பதில் கொடுத்துட்டார். அவராக சொல்ல முடியும், இல்லை நான் ரோட்டுக்கு வரல நான் சொல்ல முடியும். சிவகுமார் வந்து கரெக்டான நேரத்தில் பதில் சொல்லிட்டாரு. அவர் சத்யராஜ் எல்லாமே எல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரே ஊர்க்காரங்கம்மா. என்ன சொல்லிக்கலாம், சாதிக்காரங்க என்ன சொல்லிக்கலாம். கேட்டால் சாதி இல்லைன்னு வானுங்க, எல்லாம் ஒரே சாதிக்காரனுங்க என்ன சொல்லிப்பாங்க. ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி அது கேட்டால் இவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் அப்படியே லிங்க் ஆகி சொந்தக்காரன்ற போர்வையில் வந்துடுவாங்க. ஆனால் அடிப்படையில் சாதிக்காரன் ஒரே சாதியை சார்ந்தவங்க, அவ்வளோதான். கேட்டால் சாதிக்காரங்களுக்கு சம்மந்தம் சாதி மறுப்பு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் சாதிக்காரன் எல்லாம் ஒரே சாதிக்காரலாம் இருப்பாங்க. ஒரு லிங்க்கில் இருப்பாங்க, ஏதோ சொந்தக்கார லிங்க்கில் அப்படியே வந்துடும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றிம்மா.